வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் யூஸ் ஆகிறது மாதிரியான வடிவியல் டாப்பிக்கில் 6th புக்கில் வரக்கூடிய டேர்ம் 1, 2, 3 இந்த 3 டேர்மில் இருக்கக்கூடிய ஜாமெண்ட்ரி டாப்பிக்கை முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் வரக்கூடிய ஜாமெண்ட்ரி டாபிக் தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6th நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி அந்த 3 வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம். நேர்கோடு அப்படிங்கிறனா என்ன, கோட்டு துண்டு, கதிர், இதை பற்றி எல்லாமே நம்ம 6th அந்த 3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். அது மாதிரி இணை கோடுகள், வெட்டும் கோடுகள், ஒரு கோடமை புள்ளிகள் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்றது எல்லாமே அங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதில் அவங்க இவற்றை முயல்கள்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்துறது பெட்டர். இதில் பாருங்கள், இரு திசைகளிலும் முடிவில்லாமல் நீண்டு செல்லும் நேர்பாதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இரு முடிவு புள்ளிகளை கொண்ட ஒரு நேர்கோட்டின் பகுதி கோட்டு துண்டு முடியாமல் போகுது அப்படின்னா அது கோடு. 2 முடிவு புள்ளிகள் இருக்குது அப்படின்னா அது கோட்டு துண்டு. ஒரு பக்கம் முடிவு புள்ளியும் ஒரு பக்கம் முடிவு இல்லாமையும் போயிட்டுருக்குன்னா அதுக்கு பேர் கதிர், ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 3வது கேள்வி. ஒரு கதிர் என்பது ஒரு புள்ளியில் தொடங்கி ஒரு திசையில் முடிவில்லாமல் செல்லும் நேர்பாதை. இது நம்ம 6th டேர்மில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் கோடுகளை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செங்குத்து கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புள்ளியில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் கோடுகள் வெட்டும் கோடுகள். ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாத கோடுகள் இணை கோடுகள். நம்ம புரியுதுங்களாமா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ரீகாலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இணையான கோடு எது, செங்குத்து கோடு, வெட்டும் புள்ளி, இதுவும் நம்ம 6th சொன்னதுலேருந்து அந்த பேஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், நம்ம இதுக்கான ஆன்சர்ஸையும் பார்த்துடலாம். பார்த்துட்டோன்னா ஒரு அவங்க இதை கொடுத்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா டெட்டையோ டிஆர்பியோ பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவங்க இந்த மாதிரியான நேரங்களில் தான் கொஷின் கேட்குறாங்க. அதெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபி என்ற கோட்டிற்கு இணையான கோடு எது? ஏபி எங்கே இருக்குது? தோ இருக்குது. கரெக்டாக? இதுக்கு இணையாக அதே மாதிரி இருக்கக்கூடிய கோடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோ இருக்குது பாருங்கள், ஜிஹெச். அப்போ ஏபி என்ற கோட்டிற்கு இணையான கோடு ஜிஹெச். அடுத்தது சிடி என்ற கோட்டை வெட்டும் ஒரு கோட்டை எழுதுக. சிடி தோ இருக்குது. இது வெட்டக்கூடிய கோடு 2. ஒன்று ஐஜே, இன்னொன்று என்ன, நீங்கள் ஐஜே தான் எழுதணும், இல்லை ஏஜே கூட எழுதலாம். அதனால் நம்ம ஐஜே இல்லை ஏஜே எதை வேணாலும் சொல்லலாம். அதனால தான் ஏதாவது ஒரு கோடு சொல்லியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தோ கே ஏ இந்த கோடின்னு சொல்லலாம், கே எல்னு சொல்லலாம், எது வரைக்கும் வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் ஏதாவது ஒரு கோடுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷினை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அடுத்ததாக 3வது கேள்வி பாருங்கள், ஜிஹெச் என்ற கோட்டிற்கு செங்குத்தான கோடுகளை எழுதுக. ஜிஹெச் தோ இருக்குது. இதுக்கு செங்குத்தாக பார்த்தீங்கன்னா தோ இருக்குது பாருங்கள், எல்கே, இதுவும் செங்குத்து தான், ஐஜே, இது ரெண்டையுமே நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து ஐஜே இன்னும் கூட சொல்லலாம். இப்போது இதில் கேஎல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் டிஏ இல்லை பியிலேருந்து வருதுன்னா பிஎல்னு கூட சொல்லலாம். சரியா? அடுத்ததாக 4வது கேள்வி, ஐஜே என்ற கோட்டிற்கு இணையாக உள்ள கோடுகளின் எண்ணிக்கை யாது? ஐஜே கோட்டிற்கு இணையாக ஐஜே தோ இருக்குது. இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய கோடு எது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தோ இருக்குது பாருங்கள், கேஎல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய கோடு எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 1 தான். ஏன்னா எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அடுத்ததாக இஎஃப் ஏபி ஆகிய வெட்டும் கோடுகளா? இஎஃப் தோ இருக்குது, ஏபி தோ இருக்குது, வெட்டும் கோடுகள் தான். ஆமாம், ஒரு புள்ளியில் சந்திக்குது இல்லையா? அப்போ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெட்டும் கோடுகள் தான். ஆமாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க டயராம் கொடுத்துட்டு கூட இதில் ஏதாவது ஒரு கேள்வியை அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் நம்ம 6th பார்த்தது, குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வலை கோணம், இதெல்லாம் என்னன்ட்டுன்னு. நேர்கோணம் அப்படின்னா 180 டிகிரி வர்றது. கரெக்டாக 180 டிகிரி இருந்துச்சுன்னா அந்த நேர்கோணம். பின்வலை கோணம் அப்படின்னா 180க்கும் 360க்கும் இடையில் இருக்கக்கூடியது தான் பின்வலை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது நிரப்பு கோணங்கள். நிரப்பு கோணங்கள்னால் 2 கோணங்களில் கூட்டினா 90 டிகிரி வந்துச்சுன்னா அது நிரப்பு கோணங்கள். 2 கோணங்களை கூட்டும்போது 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது மிகை நிரப்பு கோணங்கள். இதுவும் 6th பார்த்தது. டெட்டில் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், இவற்றை முயல்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நேர்கோணத்தின் அளவானது, இப்போ தான் சொன்னோம், ஒரு நேர்கோணம் அப்படிங்கிறது 180 டிகிரி. 128 டிகிரி அளவுடைய கோணத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வக வடிவ காகிதத்தில் மூலையில் அமையும் கோணம். இப்போ செவ்வக வடிவ காகிதம்னா இதோட மூலையில் வரக்கூடிய டிகிரி 90 டிகிரியாக இருக்கும். அப்போ 90 டிகிரி என்ன சொல்லுவோம்னா செங்கோணம். ஒரு நேர்கோணமானது இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைப்பது, நேர்கோணம்னா 180 டிகிரி, சம கோணமாக பிரிக்கிறோன்னா 180 பாதியாக பிரிக்கிறப்ப 90 பிரியும். அப்போ 90 என்னதுன்னா ரெண்டுமே செங்கோணங்களாக கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 டிகிரி அளவுடைய கோணத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பூஜ்ஜிய கோணம். ஆப்ஷன் டி. சரிங்களா? பூஜ்ஜிய கோணம்னு சொல்லுவோம். அடுத்துள்ள கோணங்கள், இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6th பேஸை வச்சு அவங்க கொடுத்துருந்தாங்க ரீகால் பண்ணுறது மாதிரி.
இதுக்கப்புறம் வர்றது தான் 7th தொடங்குறது. அடுத்துள்ள கோணங்கள் அப்படின்னா இந்த வார்த்தை முக்கியம் பாருங்கள். பொதுவான ஒரு முனை, பொதுவான ஒரு கதிர், மேலும் பொதுவான உட்பகுதி இல்லாத ஒரு கோணங்கள் அடுத்தடுத்த கோணங்கள் எனப்படும். அதாவது பொதுவான ஒரு முனை இருக்கணும், பொதுவான ஒரு கதிர் இருக்கணும், ஆனால் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா பொதுவான உட்பகுதி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத கோணங்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது அவங்க ஒரு முறை டெட்டில் இந்த கொஷினை கேட்டிருந்தாங்க. 2023 நடந்த டெட்டில் இந்த வார்த்தை அடுத்தடுத்த கோணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இந்த 3 ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போது ஏஓபி, பிஓசி இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள் பொதுவான ஒரு முனை ஓ, பொதுவான ஒரு கதிர் ஓபி அப்படிங்கிறது பொதுவான கதிர். ஆனால் பொதுவான உட்பகுதி கிடையாது. இது வேறு உட்பகுதி, இது வேறு உட்பகுதி. இப்படி பொதுவான உட்பகுதி இல்லாத கோணங்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புரியுதுங்களா? அடுத்ததாக இதில் பாருங்கள் அவங்க சிந்திக்கன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழ் வரும் ஒவ்வொரு படத்திலும் ஆங்கிள் 1 மற்றும் ஆங்கிள் 2 ஆகிய கோணங்கள் குறிக்கப்பட்டுள்ளதை காணலாம். அவை அடுத்தடுத்துள்ள கோணங்களாக அமையுமா? விடைக்கு தகுந்த காரணம் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்துள்ள கோணங்கள்லாம் இப்போ இப்படி 2 கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் அடுத்தடுத்துள்ள கோணம். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற 3 கொஷின்லையும் பாருங்கள், 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. இது அடுத்துள்ள கோணம் கிடையாது. இன்னொன்று டெஃபினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னாலும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினேஷன் அடுத்தடுத்துள்ள கோணங்களுக்கு என்ன சொன்னோம்? பொதுவான ஒரு முனை இருக்கணும், பொதுவான ஒரு கதிர் இருக்கணும். இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3-4 படத்தை கொடுத்துட்டு இதில் எது அடுத்தடுத்துள்ள கோணங்களை கொண்டு இருக்குன்னு கேட்பாங்க. பொதுவான முனை இருக்கணும். 1க்கு 2க்கு இங்கே பொதுவான முனை இல்லை பாருங்கள். அதனால் இது அடுத்தடுத்துள்ள கோணங்கள் கிடையாது. இங்கேயும் பாருங்கள் 1 தோ இருக்குது, 1ஓட முனை, 2ஓட முனை தோ இருக்குது. இதுவும் அடுத்தடுத்துள்ள கோணம் கிடையாது. இதில் பாருங்கள் 1ஓட முனை, 2ஓட முனை ஓகே. ஆனால் ஒரு 1ங்கிறது கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி இது ஃபுல்லாக இருக்குது. 2ங்கிறது இங்கேருந்து இப்படி இருக்குது. சரிங்களா? ஒரு பொதுவான கதிர் இருக்கணும், ஒரே மாதிரியான பகுதி இருக்கக்கூடாது. 1 முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியும் வருது, 2க்கும் இந்த பகுதி வருது. அப்படி என்ன இருக்காது அப்படின்னா ஒரு பொதுவான உட்பகுதி இருக்காது. ஆனால் இங்கே பொதுவான உட்பகுதி இருக்குன்றதால இதுவும் அடுத்தடுத்துள்ள கோணங்களை கொண்டில்லை. ஸோ இந்த கொடுத்துருக்கிற 3 படத்துலையுமே எதுவுமே அடுத்தடுத்த கோணங்களை கொண்டில்லைங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நேரிய கோண இணை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து அவங்க கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நேரிய கோண இணை அப்படின்னா என்ன அப்படின்னா இதோ இருக்குது பாருங்கள். இந்த படம் தான் நமக்கு இந்த வார்த்தைக்கு தேவையானது. என்னென்னா ஒரு நேர்கோடு இருக்கும், அதில் 2 அடுத்தடுத்த கோணங்கள் இருக்கும். நேர்கோடுனால எத்தனை டிகிரி வந்துடணும் அப்படின்னா 180 டிகிரி வந்துடணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேரிய கோண இணை அப்படின்னு சொல்லுவோம். நேரிய கோண இணைனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை 2ஆக பிரிக்கும். சமபாகமாக பிரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கும். அடுத்தடுத்துள்ள கோணங்கள் 2 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நேரிய கோண இணை அப்படின்னு சொல்லுவோம். கீழே ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். உருவான கோணம் அவங்க மேலே அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இப்படிலாம் உருவாகலான்ட்டு. நமக்கு தேவை இது மட்டும்தான். எப்படி இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா மிகை நிரப்பு கோணங்கள். அதுதான் 180 டிகிரியாக சொல்லிட்டோம் இல்லைங்களா? சரியா? மிகை நிரப்பு கோணம் அமையும் அடுத்துள்ள கோணங்கள் நேர்கோட்டின் மீது அமையும் கோண நிலை. இதெல்லாம் தேவையில்லை. இந்த கோண இணைகள் நேரிய கோண இணைகள். இப்போ நம்ம சொன்னது தான். இதில் பாருங்கள், இதுதான் முக்கியம். இதில் இது 150 டிகிரி, இது 30 டிகிரி கூட்டினா 180 டிகிரி வருது. ஆனால் இது நேரிய கோண இணையானா கிடையாது. ஏன் அப்படின்னா இது 2 என்ன கோணங்கள் கிடையாதுன்னா அடுத்தடுத்துள்ள கோணங்கள் கிடையாது. பாருங்கள், இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. இது அடுத்தடுத்துள்ள கோணங்கள் கிடையாதுன்றதால இது நேரிய கோண இணை கிடையாது. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரியான கொஷின்ஸை நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட சிலர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வடிவியல் டாப்பிக்லேருந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த கொஷின்லாம் எக்ஸாம்பிள் அவங்க கேட்கலாம். இதில் ஆங்கிள் ஏஓசி கேட்டிருக்காங்க, இந்த ஃபுல் ஆங்கிள். அப்போ இது 2 அடுத்தடுத்துள்ள கோணங்கள். இது 51, இது 46. ஸோ அவங்க கேட்குறது ஏஓசின்றது இது மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா 97 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏஓசி ஈக்குவல் டு 97 டிகிரி. சரியா? அடுத்து இந்த கேள்வி பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா QOR எங்கே இருக்குது? QOR இதை மட்டும் கேட்டிருக்காங்க. என்னென்னா இது ஃபுல்லாக 62, இதில் இது மட்டும் எவ்வளோன்னா 23. அவங்க கேட்குறது இந்த பார்ட்டு மட்டும். அப்போ இங்கே என்ன பண்ணால் போதும் அப்படின்னா மைனஸ் பண்ணால் போதும். கரெக்டாக? அப்போ 9, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. ஸோ ஆங்கிள் QOR எத்தனை டிகிரி வந்துடும் அப்படின்னா 39 டிகிரி வந்துடும். சரிங்களா? அடுத்து இந்த கேள்வி பாருங்கள். இதில் இதை கேட்கலாம். 1 மார்க்கில் 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பின்வரும் அடுத்துள்ள கோண இணைகளில் எவை நேரிய கோண இணைகளாக அமையும்? நேரிய கோண இணைகள்லாம் 2த்தையும் கூட்டினா எத்தனை டிகிரி வரணும்னா 180 டிகிரி வரணும். மிக நிரப்பு கோணங்களாக இருக்கணும். 81 89 91 கூட்டினா 180 டிகிரி. அப்போ இது நேரிய கோண இணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 105 65 கூட்டினா 170. இது நேரிய கோண இணை கிடையாது.
7 2 9. அப்போ இங்கேயும் நேரிய கோண இணை கிடையாது. 40 140 180. அப்போ இது நேரிய கோண இணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது விடுபட்ட கோணத்தை காண்க. இதில் பாருங்கள், இதில் விடுபட்ட கோணம் அப்படிங்கிறது இதில் இது 123 டிகிரி, இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ஃபுல்லும் 123 கிடையாது, ஏன்னா நேர்கோடு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இது 123, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறதால மொத்தம் 180 வரணும். அதில் இந்த 123 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், 7 2 போயிடுச்சுன்னா 5. ஸோ இதில் விடுபட்ட கோணத்துடைய வேல்யூ 57 டிகிரி. அவங்க இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் விடுபட்ட கோணம் பாருங்கள், இந்த கோணம் தான் விடுபட்ட கோணம், மொத்தம் 180. அதில் இது ஒரு 46 போயிடுச்சு அப்படின்னா 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 7 4 போயிடுச்சுன்னா 3, 134 டிகிரி. அப்போ இங்கே விடுபட்ட கோணம் 134, 134 டிகிரி. அவங்க வடிவியலில் கொஷின் கேட்கணுன்னா ஒன்று ஸ்டேட்மெண்ட்டாக, டெட்டில் நிறைய ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருந்தாங்க கொஷின்ஸை விட. ஆனால் இங்கே டிஆர்பியில் வரும்போது அவங்க இந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள், 2 கோணங்கள் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய கோண இணைகள் எனில் அவற்றை காண்க. நேரிய கோண இணைகள் என்ன சொன்னோம்? கூட்டினா 180 டிகிரி. அப்போ 3:2. அப்போ இது 3 பங்கு, இன்னொன்று 2 பங்கு, அப்போ மொத்தம் 5 பங்கு. அப்போ 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 5 15, 6 5 30. ஒரு பங்குன்றது 36. அப்போ முதல்ல பாருங்கள் 3 பங்கு, 3 × 36, 3 18, 108. இன்னொன்று 2 பங்கு, அப்போ 2 × 36 72 டிகிரி. அப்போ அந்த கோணங்கள் என்னவாக இருக்கும்னா 102 டிகிரி, 72 டிகிரியாக இருக்கும். சரியா? இப்போ இதில் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி. ஒரு நேர்கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நேர்கோடு, இந்த நேர்கோட்டுக்கு மேலே ஒரு புள்ளியில் அமையக்கூடிய கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் 180 டிகிரி. இதில் பாருங்களேன், ஒரு புள்ளியில் அமையும் கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். ஒரு நேர்கோடு, நேர்கோட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு புள்ளியில் அமையக்கூடிய கோணம்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி. பொதுவாக ஒரு புள்ளியில் அமையும் கோணம்னு கேட்டாங்க அப்படின்னா 360 டிகிரி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. டெட்டில் ஒரு முறை 15ஆம் தேதி பேப்பர் 2ல் நடந்த கொஷினில் இதை அவங்க கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நேர்கோட்டு மேலே இருக்கிற புள்ளியில்னா 180, சாதாரணமாக ஒரு புள்ளியிலன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா 360 டிகிரி. இப்போ இதை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ROS இதோ நடுவில் இருக்குது இல்லையா, இது கேட்டிருக்காங்க. இப்போ இது 32, இந்த பக்கம் ஒரு 26, ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 8 58 டிகிரி. அப்போ நடுவில் இருக்கிறது வேணும்னா மொத்தம் 180 டிகிரி. அதில் இந்த 58 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 7 5 போயிடுச்சுன்னா 2. அப்போது ROSோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 122 டிகிரி. ஓகேவா? இதில் பாருங்கள், அதே மாதிரி எக்ஸ் டிகிரியின் மதிப்பை காண்க. இங்கேயும் அதே மாதிரி இப்போ தான் சொன்னோம், ஒரு புள்ளியை சுற்றி உருவாக்கக்கூடிய மொத்த கோணம் 360 டிகிரி. இதில் இது இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 98 23 76. இது மொத்தத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 8 3 11 6 17, மீதி 1 10 19, 197 டிகிரி. எக்ஸ் வேணும்னா மொத்தம் 360 டிகிரி. அதில் என்ன பண்ணிடுறோன்னா இந்த 197 டிகிரியை மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ எத்தனை டிகிரி வரும்? எக்ஸோட வேல்யூ 163 டிகிரி. ஓகேங்களாம்மா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. நான் இதில் உங்களுக்கு இன்னொரு கொஷின் தரேன், நீங்கள் இதில் எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2 கேள்வி தரேன் நான், ரெண்டுமே. இப்போ இதில் பாருங்கள், இது 30 டிகிரி, இது 70 டிகிரி, இங்கே எக்ஸு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு கொஷினில் எக்ஸோட வேல்யூ என்னன்ட்டு. ரெண்டாவது கேள்வி பாருங்கள், இதில் இது 20 டிகிரி, இது 30 டிகிரி, இது 10 டிகிரி. அளவுகளில் நான் தோராயமாக தான் சொல்லியிருக்கேன். சரியா? இது 15 டிகிரி, இது 70 டிகிரி, இங்கே எக்ஸு. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? கொஷின் புரியுதா? 2 கொஷினும். இதில் எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? இல்லைன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா இந்த கேள்வி என்ன எடுத்துக்கிறேன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்படி வச்சுக்கலாமா? இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன? இது ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதோட அடுத்த பார்ட்டை உங்களுக்கு நாளைக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.